பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட நிலையில் ஜல்சக்தி அமைச்சருடன் அமித்ஷா ஆலோசனை. சிந்து நதி நீரை முற்றிலுமாக நிறுத்துவது குறித்து ஆலோசித்ததாக ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் நியூஸ் 18க்கு பேட்டி. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் இந்திய ராணுவத்தினரிடையே அடுத்தடுத்து துப்பாக்கிச் சண்டை. பதுங்கி இருக்கும் பயங்கரவாதிகளை தேடும் பணிகள் தீவிரம். துணைவேந்தர்களை மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் தடுத்த விதம் அவசர நிலையை நினைவூட்டுகிறது. துணைவேந்தர்களை காவல்துறையை வைத்து மிரட்டியதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது மோடி அரசு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக ஆளுநரின் புகாருக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. விடுபட்டவர்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். EPS தலைமையில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன். பூத் கமிட்டி அமைக்கும் குழுக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என EPS உத்தரவு. தவேகாவின் 2 நாள் பூத் கமிட்டி கூட்டம். விஜய் வர உள்ளதால் கோவை விமான நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் பெற வாய்ப்பு. செந்தில் பாலாஜி பொன்முடி மீதான வழக்கு விசாரணை சூடுபிடித்துள்ள நிலையில் அமைச்சரவையை மாற்ற திட்டம் என தகவல். போப் பிரான்சிஸ் உடலுக்கு இன்று மதியம் இறுதிச் சடங்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழ்நாடு சார்பில் அமைச்சர் நாசர், MLA இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். சேப்பாக்கத்தில் நடந்த IPL போட்டியில் ஹைதராபாத்திடம் வீழ்ந்தது சென்னை அணி. பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட கை நழுவி போனதால் ரசிகர்கள் வேதனை. எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்தா வேஸ்ட். இன்னும் கொஞ்சம் நம்ம டீம்ல இருந்து நிறைய 6-4 அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டிருப்போம். சோ கோயிங் இன்டு நெக்ஸ்ட் சீசன் பெட்டரா டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த சீசன் ஓகே கஷ்டம். தவேக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க வரும் விஜயை வரவேற்க பெருமளவில் தவேக தொண்டர்கள் குவிந்ததால் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், தற்போதைய நிலவரம். சிவரஞ்சனி, அதாவது சென்னையை தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடானது கோவை சரவணம்பட்டியில் நடைபெறுகிறது. இதற்காக தவேக தலைவர் விஜய் இன்று விமானம் மூலமாக சென்னையிலிருந்து கோவை வருகிறார். அவர் காலை 8:30 மணிக்கு வருகிறார் என முதல் கட்ட தகவலானது ரசிகர்களிடையே பரவிய சூழ்நிலையில் இன்று காலை 7 மணி முதலே ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இந்த கோவை விமான நிலையத்தில் குவிந்தனர். கோவை விமான நிலையத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய பயணிகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவதாகவும் வருகை அதாவது முதல் வாயிலின் அருகே தற்போது ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளே இருந்து வரக்கூடிய பயணிகள் மற்றும் உள்ளே செல்லக்கூடிய பயணிகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவதாகவும் அனைவரும் வெளியே செல்ல வேண்டும் என போலீசார் தற்பொழுது ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்து வருகின்றனர். அதாவது தற்பொழுது ஏராளமானவர் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருப்பதாகவும் 50 பேர் அளவிற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமானவர் தற்பொழுது குவிந்து வருவதால் மேற்கொண்டு அதிக அளவிலான காவலர்களை இங்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் உடனடியாக தொண்டர்கள் அனைவரும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் வெளியே சென்று வரவேற்பு நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளுமாறும், அதாவது விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணிகளில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, எனவே அனைவரும் வெளியே செல்லுமாறு காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கோவை விமான நிலையத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டதால் வர்த்தகத்தில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி.
பெஹல்கம் தாக்குதலின் அடுத்த கட்ட நடவடிக்கையா அட்டாரி எல்லையை இந்தியா மூடிடுச்சு. இந்த நிலையில இந்த எல்லை மூடல் காரணமா வர்த்தகத்துல என்ன பாதிப்பு ஏற்படும் என்கிற விவரங்களை நாம பார்க்கலாம். முதலாவதா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த இருதரப்பு வர்த்தகம் 3800 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மதிப்பு என்பது கடந்த சில ஆண்டுகள்ல வேறுபட்டிருக்கு. இதுல நாம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2017, 18, 19 அந்த சமயங்கள்ல எல்லாம் இருதரப்பு வர்த்தகம் என்பது அதிக வேல்யூவை கொண்டிருந்துச்சு. ஆனா COVID-19 பெருந்தொற்றின் காரணமா அந்த வேல்யூ வெகுவா குறைந்திருந்தது. இதுல நாம பார்க்கலாம் 2019, 20, 2021 இந்த காலகட்டத்தில எல்லாம் 2772 கோடி, 2639 கோடி அந்த அளவுல தான் வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதன் பிறகு 21, 22 சற்று அதிகரிச்சிருந்தது. அதுக்கு பிறகு 22, 23 கொஞ்சம் குறைந்தது. இதன் பின்பு கடந்த 5 ஆண்டுகளிலேயே 2023, 24 தான் கொஞ்சம் அதிகரிச்சு இது காணப்பட்டது. அதே மாதிரி சரக்கு நகர்வையும் நாம பார்க்க முடியும், அதுவும் வெகுவா குறைந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் இந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இங்க வரக்கூடிய பயணிகள், இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய பயணிகள், இவங்களோட எண்ணிக்கையிலையும் எந்த அளவுக்கு வெகுவா மாற்றம் இருக்கு அப்படின்றத நாம பார்க்க முடியும். அதுவும் கடந்த 5 ஆண்டுகள்ல இப்ப 2023, 24 தான் ஓரளவு உயர்வை கண்டிருந்தது. இப்ப இந்த எல்லை மூடல் காரணமா இதெல்லாம் பாதிக்கப்படும். சரி, இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு என்னென்ன பொருட்கள் முக்கியமா ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சோயாபீன், காய்கறிகள், சிவப்பு மிளகாய், பிளாஸ்டிக் குமிழ்கள், பிளாஸ்டிக் யான், அதாவது பிளாஸ்டிக் செய்யறதுக்காக, பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து நாம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிச்சை பழம், உலர் பழங்கள், சிமெண்ட், கல்லுப்பு, மூலிகை பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இறக்குமதி பண்றோம். சரி, பொதுவா இந்த இருதரப்பு வர்த்தகத்துல யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நாம பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு தான் பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்கா விதிச்ச அந்த வரியின் காரணமா 2.6% அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும்னு IMF குறிப்பிட்டிருக்காங்க. அது போக இந்த இருதரப்பு வர்த்தகமும் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கடுமையா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப்லையும் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா ஷேர் மார்க்கெட்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டாலும் கூட பஞ்சாப்ல ஒரு தாக்கம் உணரப்படும். குறிப்பா சொல்லணும்னா அம்ரிஸ்தர், அட்டாரி, இதுல இன் அண்ட் அரவுண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த வர்த்தகம், சாலை மூலமான வர்த்தகம் அப்படின்றது அங்கதான் நிறைய நடைபெற்றுச்சு. அதுல பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். அங்க மட்டுமே கடை உரிமையாளர்கள், போர்ட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ட்ரக் ஓட்டுநர்கள், கிளீனர்கள்னு இந்த சரக்கு வர்த்தகத்தை நம்பி பலர் இருக்காங்க. அந்த வேலையை நம்பி இப்ப அவங்களுடைய வேலை இழப்பும் பெரிய பாதிப்பா அமையும். அது தவிர பஞ்சாப்ல வைக்கோல் அறுவடை ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்பு உணரப்படும்னு சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும்னா 2016, 17 காலகட்டத்தில் 1884 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த ஏற்றுமதியை பண்ணியிருக்காங்க. அது 2018, 19 அதிகரிச்சிருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த குரூப் 4 தேர்வு எப்போது நடைபெறும் என்று TNPSC தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. குரூப் 4 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதுல முக்கிய விவரங்கள் என்ன, முந்தைய குரூப் 4 அறிவிப்புகள்ல இடம்பெற்ற காலியிடங்களோட எண்ணிக்கை என்னவாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில ஜூலை 12ஆம் தேதியில குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கு. இதுல மொத்த பணியிடங்கள் இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்கிறதுல 3935 பணியிடங்கள் இருக்கு. இதை ஒவ்வொரு பணியிடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச பணியிடங்கள் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு இருக்கு 1621. அடுத்ததாக தட்டச்சர் பணியிடங்களை எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு துறை சேர்த்து 1100 பணியிடங்கள் இருக்கு. அதே மாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சர் 335 பணியிடங்கள் இருக்கு. கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமான பணியிடமாக இதுல நம்ம பார்க்கலாம், அது 215 பணியிடங்கள் இருக்கு. அடுத்ததாக இளநிலை வருவாய் ஆய்வாளரை பொறுத்த வரைக்கும் 239 பணியிடங்கள் இருக்கு. இந்த பணியிடங்கள் எல்லாமே ஒவ்வொரு துறை சார்ந்தும் வெவ்வேறு பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்து இந்த பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான குறைந்தபட்ச தகுதி 10ஆம் வகுப்பு. ஆனா ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்றார் போல 12ஆம் வகுப்பு, அதே மாதிரி டிகிரி, என பொதுத்துறை
நிறுவனங்கள் தேவையான அந்த கல்வி தகுதி என்பது டிகிரி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நோட்டிபிகேஷனை முழுசா பார்க்க வேண்டியது அவசியம். விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 25 இருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.tnpscexams.in அப்படின்ற இந்த இணையதளத்துல தான் விண்ணப்பிக்க முடியும். காலியிடங்கள் முந்தைய குரூப் 4 அறிவிப்புகளோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2015-16 அந்த நிதியாண்டுல வெளியான அறிவிப்புல 5451 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியானது. அதே மாதிரி இந்த 2015 இருந்து 18 ஆண்டு அந்த நிதியாண்டு வரைக்குமான ஆண்டுகள்ல வெளியான அந்த நோட்டிபிகேஷன்ல 11,994 பணியிடங்கள் அதுதான் அதிகபட்சமா இருந்திருக்கு. அடுத்து 2018 இருந்து 20 வரைக்குமான அந்த நிதியாண்டிற்கு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த பணியிடங்கள் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்குமான உருவானது என்பதை குறிப்பிடுவாங்க. அந்த வகையில தான் இந்த நோட்டிபிகேஷன்ல 9,882 பணியிடங்கள். 2022 வெளியானதுல 10,178, 2024 வெளியானதுல 6,724 என்ற வகையில அந்த பணியிடங்களோட எண்ணிக்கை இருந்திருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சி இதோட ஒப்பிடும்போது இந்த 3,935 குறைவா இருக்கு என்பது தேர்வர்கள் தரப்புல சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கான சராசரியாக அதை கணக்கிடும் போது அதை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதிகமாகத்தான் இருக்கு. 2022 இருந்து 24 வரைக்குமான நிதியாண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக நிரப்பப்பட்ட அந்த பணியிடங்களை ஒரு ஆண்டுக்கான சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா 3,560 இருக்கு. அப்போ 2025 3,935 என்பது அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்றாங்க. முக்கியமாக ஒரு வேலை கலந்தாய்வு நடப்பதற்கு முன்பாக அரசு துறைகள்ல இருந்து கூடுதலான பணியிடங்கள் ஒப்படைக்கப்பட்டா அதுவும் சேர்த்து நிரப்பப்படும் என்பதற்கான அந்த உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க.